சென்னை மக்களுக்கு முக்கிய செய்தி. இன்று சில பகுதிகளில் போக்குவரத்து மாற்றம். காணும் பொங்கல் கொண்டாட்டத்திற்காக சென்னையில் போக்குவரத்து மாற்றங்கள் செய்யப்பட்டுள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. காணும் பொங்கல் என்பது பொங்கல் கொண்டாட்டங்களில் 4வது நாள் இடம்பெறும் விழாவாகும். காணும் பொங்கலை கன்னி பொங்கல் அல்லது கணுப்பண்டிகை என்று அழைப்பர். இப்பண்டிகையின் நிகழ்வுகளில் உற்றார் உறவினர் நண்பர்களை காணுதல் மற்றும் பெரியோருடைய ஆசி பெறுதல் என்பது அடங்கும். பல்வேறு விளையாட்டுப் போட்டிகள், பட்டிமன்றம், உரியடித்தல், வழக்கு மரம் ஏறல் போன்ற வீர சாகச போட்டிகள் உட்பட பல்வேறு நிகழ்ச்சிகளும் இடம்பெறும். குறிப்பாக வண்டலூர் உயிரியல் பூங்கா, கிண்டி சிறுவர் பூங்கா, மெரினா கடற்கரை ஆகிய இடங்களில் பொதுமக்கள் அதிகம் கூடுவார்கள். இதனால் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட வாய்ப்புள்ளது. இதனால் சென்னையில் போக்குவரத்து மாற்றம் செய்யப்பட்டுள்ளது. இது தொடர்பாக சென்னை போக்குவரத்து காவல்துறை வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், நாளை காணும் பொங்கல் கொண்டாட்டத்தினை முன்னிட்டு சென்னையில் அனைத்து சாலைகளிலும், குறிப்பாக காமராஜர் சாலையில் பெருந்திரளான மக்கள் கூடுவார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது. இது தொடர்பாக சூழ்நிலைக்கு தகுந்தவாறு கீழ்கண்ட போக்குவரத்து மாற்றங்கள் செய்யப்பட உள்ளன. அதன்படி காமராஜர் சாலையில் பொதுமக்கள் சாலையில் அதிகமாகும் வரை எந்தவித போக்குவரத்து மாற்றமும் செய்யப்பட மாட்டாது. மெரினா கடற்கரைக்கு வரும் வாகனங்கள் காமராஜர் சாலையில், அதாவது மெரினா கடற்கரை சாலை அதிகரிக்கும் போது போர் நினைவு சின்னத்திலிருந்து வேர் மெமோரியல் வரை வாகனங்கள் வழக்கம் போல் கலங்கரை விளக்கம் நோக்கி அனுமதிக்கப்படும் என்றும், கலங்கரை விளக்கத்தில் இருந்து வரும் வாகனங்கள் கண்ணகி சிலையில் இடதுபுறமாக கட்டாயமாக திருப்பப்பட்டு அப்படி பெல்ஸ் சாலை மற்றும் விக்டோரியா விடுதி வழியாக வாலாஜா சாலை சென்று தங்கள் இலக்கை அடையலாம் என்றும், வாலாஜா சாலையில் இருந்து விக்டோரியா விடுதி சாலை, பெல்ஸ் சாலை நோக்கி வாகனங்கள் செல்ல தடை செய்தும், பாரதி சாலையில் இருந்து விக்டோரியா விடுதி சாலைக்கு வாகனங்கள் அனுமதிக்கவும் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. மற்றொரு பக்கம் விக்டோரியா விடுதி சாலை ஒரு வழி பாதையாக மாற்றப்படும் என்றும் சொல்லப்பட்டுள்ளது. கண்ணகி சிலையிலிருந்து பாரதி சிலையை நோக்கி செல்லும் வாகனங்கள் ஒரு வழி பாதையாக செயல்படும் பெல்ஸ் சாலை, பாரதி சாலை சந்திப்பில் இருந்து கண்ணகி சிலை நோக்கி நோ என்ட்ரி ஆகவும் செயல்படும். காமராஜர் சாலையில் இருந்து கலங்கரை விளக்கம் நோக்கி வரும் கனரக மற்றும் இலகு ரக சரக்கு வாகனங்கள் 1 மணி முதல் அப்படி இரவு 10 மணி வரை அனுமதிக்கப்பட மாட்டாது என்றும், வாகன ஓட்டுநர்கள் அனைவரும் ஒத்துழைப்பு தருமாறும் கேட்டுக்கொள்ளப்படுகிறது. இந்த ஒரு வீடியோ குறித்து உங்களுடைய கருத்துக்களை நீங்க மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. நம்ம ஏஷியாநெட் நியூஸ் தமிழையும் தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க.